நாம் தமிழர் கட்சியின் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் முருகேசனுக்கு வாக்கு கேட்டு சென்னை தேனாம்பேட்டையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். இந்த நாடு அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறது? கல்வி, மருத்துவம் என்ன கொடுத்திருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், காவல்துறை அதிகாரம், மாவட்ட ஆட்சி பணி எதுவுமே இல்லை. ஏன்? அவன்கிட்ட மொழி இல்லை. மொழியை இழந்தவன் நாடோடியாக அலைவான். அப்படி நாமும் அலைய போகிறோமா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு, நமது கடமை, நமது முடிவு. உலக வரலாற்றை வாசித்து நேசித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் இதை எடுத்து சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. சொல்றோம். ஏறக்குறைய நமது தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளும். அதனால்தான் நம் தாய்மொழியில் பிறமொழி கலவாமல் பேச வேண்டும் என்று பேசுறோம். என்னிடத்துல கேட்பாங்க, பழகிருச்சு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சீமான், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது சொல்றதெல்லாம் சரிதான் என்று கூட சொல்ல முடியல. அவங்க சொல்லும் போதே நம்மகிட்ட பேச வரும்போதே அப்பப்ப கொஞ்சம் ஆங்கிலம் வந்துருச்சுன்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க, மன்னிச்சுக்கிறீங்க. மிக சாதாரண வார்த்தையை தூக்கி போட முடியல. பால்ல தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிற எனது சொந்தங்கள், அரிசியில எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிற என் சொந்தங்கள் எதிலையுமே கலப்படத்தை விரும்புறது இல்ல. ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி பொண்ணு எடுத்துக்கிறது இல்ல. ஒரு மதம் விட்டு இன்னொரு மதம் பொண்ணு எடுத்துக்கிறது இல்ல. வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறான். கலப்படத்தை விரும்பல. அரிசியில கல்லு கிடந்தா ஒவ்வொரு கல்லாய் எடுத்து போட்டுட்டு சமைக்கிறான். அவ்வளவு பொறுப்பு. அரிசியில் கல்லு கிடந்தால் பொறுப்போட எடுத்து போட்டு சமைக்கிற என் அருமை சொந்தங்கள், அருமை தாய்மொழியில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுவது எப்படி ஏற்படும்? டீ என்றும் டிஃபன் என்றும் ரோட் என்றும் எல்லாமே ஆங்கிலம். ஆனால் அது தமிழ் என்று பேசிக்கொண்டால் தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவை இன்னும் வெள்ளைக்காரன் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்போது நாட்டில், இப்போது நாக்கில் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான். இந்தியாவில் என்றைக்கு ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கிறதோ அதுவரை இந்தியா அடிமைதான், விடுதலை பெறல. அதனாலதான் உங்கள் பிள்ளைகள் ஒன்றிலிருந்து தொடங்கல புரட்சிய, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். இந்த தமிழ்நாட்டை அழிச்சிடும். வெண்ணிலா கபடி குழுல தம்பி பரோட்டா சூரி சாப்பிடுவானே, பரோட்டாவை பந்தயம் கட்டி சாப்பிடுவான். 50 பரோட்டா சாப்பிடணும், 100 ரூபாய் பந்தயம். 50 சாப்பிடுவான். ஆனா அந்த எடுத்து வச்சவன் கொடுக்க, பந்தயம் கட்டினவன் கொடுக்க பயந்துகிட்டு 8 கோட்டை குறைச்சுக்குருவான். நீ 42 தான்டா சாப்பிட்டுருக்க, 50 சாப்பிடல. சாப்பிட்டேன்னா தெரியாதா? போப்பா, நீ போய் சொல்ற, போ வச்சுட்டு போ, சால்னாவை அழிச்சு கிழிச்சிட்டு மறுபடி பொரோட்டா கொண்டா, நீ போய் கோட்டை போடுறான்பா. இப்ப நாம என்ன பண்றோம்? அழிச்சு கிழிச்சிட்டு சாப்பிடுறோம், மறுபடியும் இந்த கோட்டை நம்மளே போடுறோம். கருணாநிதி போட்ட கோடு, ஜெயலலிதா போட்ட கோடுல நாம பார்த்துட்டோம். புதிய ஒரு தமிழகத்தை படைக்கிறோம், பூமியின் சொர்க்கமா படைக்கிறோம். என்னென்ன மாற்று? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். அந்த நிலையை அறவே மாற்றம். தன் நலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை இதுவரை நாம் அனுமதித்துக் கொண்டிருந்தது.